இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பண்ணிடலாம். எனக்கா எல்லாம் ரெடியா? நாம ரெடி. இந்து கர்ணா பொருள் வாங்கிட்டு வந்துட்டான்னா உடனே வேலைய ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டான். நீங்க லிஸ்ட்ல கொடுத்த எல்லா பொருளும் இதுல இருக்கு. அவ்வளவுதானே? நான் கிளம்பலாமா? ஏய், எங்க போற? அதான் நீங்க கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சமைக்கிறதெல்லாம் உங்க வேலை தானே. யார் சொன்னா? வந்து உட்காந்து காய்கறி எல்லாம் வெட்டி கொடு. நானா? டைமுக்கு சீக்கிரம் சமைச்சு முடிக்கணும். என்ன கர்ணா, அடித்தடி மட்டும் தான் பண்ணுவியா? வெட்ட மாட்டியா? காய்கறிய கர்ணா. எடுத்துக்க. சரி, எந்த காய்கறியை வெட்டணும்? இந்த பையில கேரட் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வெட்டு. ஜெயந்தி, என்ன நடக்குதுங்க? நான் பாக்குறதெல்லாம் நிஜம்தானா? ஆமாக்கா, இந்த இந்து கர்ணாக்கு ஏதோ வசியம் பண்ணி வச்சுட்டா. அதான் அவ என்ன சொன்னாலும் செய்யறா பாத்தீங்களா? அக்கா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவளோட புருஷன் அவளுக்கு சமமா கிச்சன்ல வந்து வேலை பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அர்த்தம். ஆம்பளைங்கன்னா வெளியில போய் சம்பாதிக்கிறது மட்டும்தான் செய்யணும், பொம்பளைங்க வாழ்நாள் முழுக்க கிச்சன்லயே கிடந்து சாகணும்னு எந்த சட்டமும் இல்லையே. ஒரு புருஷன் அவ பொண்டாட்டிய சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சா அவளுக்கு பிடிச்சத அடிக்கடி சமைச்சு கொடுத்தாலே போதும். சரியா சொன்ன இந்து. ஆனா எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். ஒரு சோடாவை கேட்டு மேலையும் கீழியும் ஒரு நாளைக்கு 10 வாட்டி என அலைய வைக்குது. கேரட் வெட்டியாச்சு. அப்புறம் என்ன? வெங்காயம். வெங்காயத்தை கட் பண்ணுன்னு சொன்னேன். ஜெயந்தி, பாத்தியா? ஒரு வேலையை முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டு செய்யறான். இது நம்ம கர்ணா தானா? எனக்கும் அதேதான்க்கா, ஒண்ணுமே புரியல. இந்த கர்ணா இப்படி மாறிட்டானே. வெங்காயம் வெட்டியாச்சா? வெட்டியாச்சு. இதோ எடுத்துட்டு வரேன். வெட்டியாச்சு. என்ன கர்ணாண்ணா, கண்ணுல இருந்து அருவியா கொட்டுது? அது ஒண்ணே இல்ல சித்ரா, தம்பிக்கு கிச்சன் எல்லாம் புதுசுல, அதான் தண்ணியா கொட்டுது. இந்த தொடச்சுக்கோ.